அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அமைச்சர்களுக்கான இருக்கைகளில் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சட்டப்பேரவையில அமைச்சர்களுக்கான இருக்கைகளில் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை நேற்று இரவுக்கு பிறகாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சரவையில முன்னாள் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவருடைய பெயர் பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய இல்லத்தின் முன்பாக வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் நேற்று மாற்றம் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடிக்கான பொறுப்புகள் 3 அமைச்சர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் கலால்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஆகியோருடைய ராஜினாவை ஏற்குமாறு முதல்வர் ஆளுநருக்கு பரிந்துரைத்தார். ஆளுநர் இந்த பரிந்துரையை அங்கீகரித்துள்ளார். அதோடுதான் நேற்று இரவுக்கு பிறகாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களின் இலாக்கா மற்றும் துறை ஒதுக்கீடுகளுக்கான முதலமைச்சரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்கனவே அங்கீகரித்து உள்ள நிலையில் இன்று புதிய அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்றிருக்கிறார். போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ரசம் மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையை கவனித்து வந்திருந்த ஈரோடு சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி மீண்டும் அதே துறையை கவனிப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய அமைச்சரவையில் மனோ தங்கராஜுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுடைய இல்ல முன்பாகவும் அதே போல சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய இருக்கை முன்பாகவும் அந்த அமைச்சர்களுடைய துறை உட்பட பெயர்களும் நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது புதிய அறிவிப்பு வெளியாகும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்லம் முன்பாக இருக்கக்கூடிய நன்றி வினேஷ், உங்க தகவல்களுக்கு.